எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்டிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்டிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 400 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வந்துடும். ஸோ எப்படி அப்ளை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மிஸ்ஸஸ் இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து மிஸ்ஸை கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நேம், அப்புறம் உங்களோட மிடில் நேம், அப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம், அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியான்னு சொல்லிட்டு அது சூஸ் பண்ணிங்க. இது மேலே ஃபீமேலாக வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்கள் ஃபாதர் வந்து என்ன வேலை செய்கிறாங்க ஸோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து உங்கள் மதர் நேம் வந்து இங்கே எழுதிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்கள் மதர் வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ அதை எழுந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த நேஷனாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஸோ அதுமாரி வந்து நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உங்கள் கரண்ட் அட்ரஸ், உங்களோட கரண்ட் சிட்டி, அப்புறம் வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேட் வந்து என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து எதனா எக்ஸ் ஆர்மியில் வந்து எதனா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நோன் கொடுத்துருங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நோன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா நீங்கள் வந்து மேரேஜா இல்லை வந்து சிங்கிளான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது சூஸ் பண்ணிடுங்க. மேரேஜ்னா வந்து எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அது சூஸ் பண்ணிடுங்க. உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து உங்கள் மதர் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க. சேவ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடம் ஸோ சப்மிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து உங்கள் ஜிமெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி ப்ளஸ் வந்து ஜிமெயில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து கேப்ஸ்டாக் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் போகலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க இபியில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 400 வேகன்சி இருக்குது. ஸோ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 172, ஓபிசிக்கு 82, ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 36, 40 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிஸாக இருந்தால் மட்டும் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 40% மார்க்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மெத்தடில் தான். ஸோ சேம் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து தேதி வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2025. ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1/3/2025 வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். 40% மார்க் இருந்தாலே போதும். ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ 400 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கும். தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட வேகன்சி வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாடு வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான். ஓகேவா? நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்ரீ வணக்கம்.